இன்னைக்கு சீக்கிரமா ரெடி ஆகிட்டு முதல்ல போய் வடிவை பார்க்கணும். அவன் மைண்டில் அவன் என்னதான் நினச்சிக்கிட்டு இருக்கான்னு தெரியல. நேற்றுலாம் அழுதுட்டு கிடந்தா, ஆனால் என்னன்னு எதுவுமே ரெஸ்பாண்ட் பண்ணாமல் போயிட்டா. கல்யாண விஷயத்தில் சொன்னதுலேருந்து இந்த அழகு நம்மளை விட்டு தூரமாக போகுது. பிடிச்சி இன்னைக்கு லாக் பண்ண வேண்டியதான். என்னம்மா இப்படி நின்றுக்கிட்டு இருக்கீங்க? இன்னும் ட்ரெஸ் போடலையா? உன்னை யாரும் உள்ளே வர சொன்னா? எத்தனை தடவை சொல்லியிருக்கேன் டோரை நாக் பண்ணிட்டு உள்ளே வரணும்னு. நீ போன பெரிய இவ மாதிரி வர. ஏமாம்மா எப்பவுமே என்ன திட்டிக்கிட்டே இருக்க? அந்த வடிவு வரும்போது மட்டும் டோரை நாக் பண்ணிட்டு தான் வராளா? ஆமாம், அவள் டோரை நாக் பண்ணிட்டு தான் வருவா, இல்லைன்னா வரமாட்டா. அவளுக்கு ஒன்றுனா போதுமே, உடனே சப்போர்ட் பண்ண வந்துடுவீங்க. யார் யார் எப்படி எப்படி நடந்துக்கிறாங்களோ அதை பொறுத்து தான் சப்போர்ட் பண்ணுறதும் இருக்குது ஸ்ரேயா. சரி, எதுக்கு வந்த அதை சொல்லிட்டு போ. இல்லைம்மா, நான் கொஞ்சம் வெளியே போகிற வேலை இருக்கு, அதான் நீங்கள் வந்தீங்கன்னா உங்கள் கூட போகலாம் அப்படின்னு. வெளியே போகணும்னா நீ போயிட்டு வா, அதை விட்டு ஏன் என்ன கூப்பிடுற? ஏமாம்மா, நான் கூப்பிட்டா நீங்கள் வரமாட்டீங்களா? வரமாட்டேன். அப்போ மாமா கிட்டே சொல்கிறேன், அப்போ எப்படி வராமல் போவீங்க? நீ மாமா கிட்ட இல்லை யார்கிட்ட போய் சொன்னாலும் நான் வரமாட்டேன். இதுக்கு மேலே மாமா சொல்லி நான் வருவேன் அப்படின்னா நீ கனவு காணாத. வரமாட்டேன், புரியுதா? உனக்கு வேணா நீ தனியாக போயிட்டு வா. முதல்ல வெளியே போ. இதே வடிவு இருந்தால் போதும், பல மணி நேரம் அப்படியே நின்று பேசிக்கிட்டு இருப்பாரு. உள்ளே வரலாமா சார்? வா வடிவு. இவ்வளோ மட்டும் உள்ளே கூப்பிடுறீங்க? இன்னும் ட்ரெஸ்ஸே ஒழுங்காக பண்ணி முடிக்கல, அதுக்குள்ளே உள்ளே வரணுமா? என்னைய பார்த்தா மட்டும் எரிஞ்சு எரிஞ்சு விழுறீங்க. என்ன விஜய் சார் இப்படி நின்றுக்கிட்டு இருக்கீங்க? ஹேய், அப்புறம் எப்படி நின்றுட்டு இருந்தா உனக்கு என்ன? வந்தியா காஃபி வச்சியா போயிட்டே இருக்கணும். ஐயோ, ஸ்ரேயாமாவும் இங்கே தான் இருக்காங்க போலியே. இது தெரியாமல் நம்ம பாட்டிட்டு பேசிக்கிட்டு இருக்கோம். கண்ணாங்கிருந்து எடுக்கவே முடியல. பயங்கரமா இருக்காரே. ஹேய், அங்கே என்னடி பார்த்துக்கிட்டு இருக்க? உனக்கு தான் டேஸ்ட் இல்லை, எனக்குமா டேஸ்ட் இல்லை. பயங்கரமா இருக்காரு. ஐயோ வடிவு, கொஞ்சம் ஒன்று கண்ட்ரோல் பண்ணிக்க. இந்த ஸ்ரேயா வர பக்கத்துலேயே இருக்கா. உன்னைய வச்சு செஞ்சு விட்டுருவா. எக்ஸ்பிரஷனை மாத்து. சார் இந்தாங்க சார் காஃபி. அப்படி வச்சிரு வடிவு, நான் அப்புறம் எடுத்து குடிச்சுக்கிறேன். ஓகே ஓகே சார். ஏய், அதான் காஃபி கொடுத்துட்டல, கீழே போ. ஸ்ரேயா. சொல்லுங்க மாமா. என்ன, நான் கீழே போகணுமா? இல்லை, இங்கே வா. சொல்லுங்க மாமா. வடிவு, நீயா ஒத்துக்கிற வரைக்கும் இதெல்லாம் நீ பார்த்து தாண்டி ஆகணும். ஸ்ரேயா, பின்னாடி ஏதோ எறும்பு கடிக்கிற மாதிரி இருக்கு, கொஞ்சம் செக் பண்ணுறியா? மாமா நம்மளையா எறும்பு கடிக்குது செக் பண்ண சொல்றாரு? நம்மள கிட்டவே நெருங்க விட மாட்டாரே. செக் பண்ணுறியா இல்லை எப்படி ஸ்ரேயா? ஏன் இவங்க ரெண்டு பேரும் ஒன்றா இருந்தால் நமக்கு கஷ்டமா இருக்கு. நேற்றுலேருந்தே மனசு ரொம்ப வலிக்குது. இதுதான் சரியான டைம். மாமா கூட ரொம்ப க்ளோஸாக இருந்து மாமா என்னையை மட்டும்தான் சுற்றி வரணும். ஆமாம் மாமா, இங்கே ஒரு எறும்பு இருக்கு, இருங்க எடுத்து போட்டுடுறேன். பொறுமையா எடுத்து போட்டுச்சியா, ஒன்றும் பிரச்சனை இல்லை. எனக்கும் கல்லது தடி வருது. அவங்க ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணிக்க போகிறாங்க, அதனால அப்படி இருக்காங்க. நமக்கு என்ன? நம்ம இங்கேருந்து முதல்ல போகணும். என்ன இவ போறா? ஹே வடிவ, எங்க போற? இரு, காஃபி குடிச்சிட்டு கப்பு கொடுக்குறேன், ஒரேடியா எடுத்துட்டு போயிடு. விஜய் சார், உங்களை இப்படி என்னால் பார்க்கவே முடியல. அதுவும் வேறொருத்தி கூட என்னால் பார்க்கவே முடியல. இல்லை சார், நான் இப்போ கீழே போகிறேன், அப்புறமா வந்து எடுத்துக்கிறேன் சார். அட இரு, கொஞ்ச நேரம் தானே, காஃபி குடிச்சிட்டு கொடுக்குறேன், எடுத்துட்டு போயிடு, சரியா? கண்ணில் இருந்து கண்ணீரா வருது. ஏன் மாமா, எதுக்கு சிரிச்சுக்கிட்டு இருக்கீங்க? நீ கை வச்ச உடனே எனக்கு ஒரு கூச்சமா போச்சு, அதனாலதான் சிரிப்பா வருது ஸ்ரேயா. இப்படி மாமாவை எப்படியாவது நம்ம கூடயே வச்சுக்கணும். விஜய் சாரை நம்ம ஃப்ரெண்டாக தான் பார்த்தோம், ஆனாலும் இவர் வேறு பொண்ணு கூட பேசினாலும் இல்லை வேறு பொண்ணு இவரை தொட்டாலுமே ஏன் நம்மளால தாங்கிக்க முடியல? நீ அழுகுறத பார்க்கும்போது எனக்கு சந்தோஷமா இருக்க வடிவ. விஜய் சார், நீங்க தான் எனக்கு வேணும், நான் உங்களை லவ் பண்றேன், உங்களை கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு உன் வாயில இருந்து வந்துட்டா போதும், அதுக்கப்புறம் உன்னை கண் கலங்கவே விட மாட்டேன் வடிவ. இன்னுமா எறும்பு இருக்கு, அடவிக்கிட்டே நிற்கிறா. ஸ்ரேயா, இந்த சைடும் ஏதோ கடிக்கிற மாதிரி இருக்கு, கொஞ்சம் பாரு. இவர் நம்மள ஃப்ரெண்டாக தான் நினச்சிருக்காரு போல. வடிவு பைத்தியம், நீ தான் என்னென்னவோ நினச்சி ஆசைப்பட்டிருக்க. இப்போ பாரு, அவர் பாட்டு ஸ்ரேயாவை கல்யாணம் பண்ணிட்டு போயிடுவாரு, நீ உட்காந்து அழுதுட்டு. இந்த பக்கமா மாமா? இருங்க பார்க்குறேன். மேலே இல்லை, கீழே கீழே, கொஞ்சம் கீழே. கீழே மேலேன்னு சொல்கிறீங்க, என் கண்ணில் இவ்வளோ தண்ணி வருதே, அது தெரியுதா? ஏய் வடிவு, நீ போ, நான் வரும்போது காஃபி கப்பை எடுத்துகிட்டு வந்துடுறேன். என்னையும் மாமாவையும் தனியாக விட. சொல்லிட்டான், வெளியே போன்னு சொல்லிட்டான். இவ குடிக்கிற கிளாஸே இவ எடுத்து வைக்க மாட்டான், இப்போ இவரோட கிளாஸை எடுத்து வைக்க போகிறாளாம். என்ன பார்த்துக்கிட்டு இருக்க? போ, சீக்கிரம் வெளியே போ. போகிறேம்மா. ஐயோ, வடிய வெளியே போயிட்டா ஸ்ரேயாக்கு இங்கே வேலையே இல்லையே, என்ன பண்ணுறது? ஸ்ரேயா டார்லிங், நீ எதுக்கு கப்பலாம் எடுத்துகிட்டு போய் கஷ்டப்படுற? வடிவு தான் இருக்கால, அவள் போகிறப்ப எடுத்துகிட்டு போவா, வெயிட் பண்ணட்டும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. டார்லிங் அம்மல டார்லிங்கு,
என்னை வேலைக்காரின்னு 1000 தடவை சொன்ன மாதிரி இருக்கு. இவரை ஃப்ரெண்டாக கூட நம்ம நினச்சிடக்கூடாது போல. இப்போ ரொம்ப கஷ்டப்பட வேண்டியதாக இருக்கு. சார் நான் கப்பு அப்புறம் வந்து எடுக்கிறேன் சார். இப்போ கீழே போகிறேன். ஐயோ என் செல்லம் ரொம்ப அழுகுது இன்னைக்கு. எனக்கு பார்க்க கஷ்டமா இருக்குடி. சரி ஒத்துக்கிற வரைக்கும் இதெல்லாம் பண்ணி தான் ஆகணும் செல்லக்குட்டி, வேற வழியே இல்லை. ஸ்ரேயா கீழே போயிட்டு அம்மா இருக்காங்களா பாரு, பார்த்துட்டு வந்து கொஞ்சம் சொல்ல. என்ன இவரு நம்மள ரூம் விட்டு வெளியே அனுப்புறாரு? போயிட்டு வா ஸ்ரேயா. என்ன மாமா வடிவுதான் இருக்கால, அவளை அனுப்ப வேண்டியதானே கீழே, அவ போய் பார்த்துட்டு வருவா. ஏன் ஸ்ரேயா மாமாக்காக இது கூட பண்ண மாட்டியா செல்லம்? செல்லம்மா அதோ போறேன் மாமா. செல்லம்மாமல செல்லம், இன்னும் என்னென்னலாம் பார்க்க வேண்டியது இருக்கோ தெரியல. வடிவு கண்ணில் தூசி விழுந்துருச்சோ? 2 கண்ணில் தூசி விழுந்திருக்குன்னு நினைக்கிறேன். நான் அழுதுகிட்டு இருக்கேன், இவருக்கு என்ன தூசி விழுந்துருச்சாமல? தூசி? ஆமா சார், தூசி தான் விழுந்துருச்சு. நீ போய் செக் பண்ணும், கண்ணை தயவு செஞ்சு செக் பண்ண வடிவ. அடிக்கடிக்கு இப்படிதான் கண்ணுல தண்ணி வந்துகிட்டே இருக்கு அடிக்கடிக்கு. ஆனா ஏன் உனக்கு தூசி விழுது? உன்னால தாண்டா. நான் வேணா எடுத்து விடவா தூசியா? சொல்லு. இல்ல இல்ல சார் வேண்டாம், நானே எடுத்துக்கிறேன். இல்லடி ஹெல்ப் பண்றது தான் நான் ஹெல்ப் பண்றேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை. சார் வேணாம் சார், என்னைய நானே பார்த்துக்கிறேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்கள் ஸ்ரேயாமாவை கல்யாணம் பண்ண போறீங்க, இதுக்கு மேலே என்ன டீன் தான் சொல்லி கூப்பிடாதீங்க, அவங்க அதை தப்பாக எடுத்துப்பாங்க. அவன் என்னடி தப்பா எடுத்துக்கிறது? நான் உன்னை எப்பயுமே டீன்னு தாண்டி வாய் நிறைய கூப்பிடுவேன் டி. நான் கீழே போகிறேன் சார். இன்னும் நான் காஃபியே குடிச்சு முடிக்கல வடிவு. குடிச்சு முடிச்சு அப்புறமா கப்பை எடுத்துட்டு போயிடு. கண்ணில் தூசி விழுந்திருக்கா இல்லை நீ அழுகுறியா வடிவு? தூசி தான் சார் விழுந்திருக்கு. நான் செக் பண்றேன். சரி ஆயிடுச்சு சார், நீங்கள் செக் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை, சரி ஆயிடுச்சு. இரண்டா இது மெடிக்கல் மிராக்கலா இருக்கு. நான் பக்கத்தில் வந்தோடனே ஆட்டோமேட்டிக்காக அதுவே நின்றுச்சு. ஏன் வடிவு நேத்துல இருந்து ரொம்ப சோகமாகவே இருக்கியே, என்கிட்ட ஏதாவது ஷேர் பண்ணணுமா? இல்லை சார், என்ன இருக்கு ஷேர் பண்ண? எதுவும் இல்லை. எதுவுமே இல்லையா? இல்லையே, நேத்துலேருந்து நீ மனசு உடஞ்சு போய் ஏதோ அழுதுகிட்டே இருக்க மாதிரிலாம் இருக்கு. நான் ஏன் சார் அழ போகிறேன், நான் நல்லா சந்தோஷமாக தான் சார் இருக்கேன். அதுவும் இல்லாமல் உங்களுக்கு கல்யாணம் வேறு ஆக போகுது, உங்களுக்கு தெரிஞ்ச ஸ்ரேயா அம்மா கூடயே கல்யாணம் ஆக போகுது. அப்படி இருக்கும்போது எனக்கு சந்தோஷம் தானே சார். வாய் தான் சந்தோஷம்னு சொல்லுதே தவிர கண்ணு வேற ஏதோ சொல்ற மாதிரி இருக்கே. இல்லை சார், நீங்கள் சொன்ன மாதிரி நானே போய் என்னை செக் பண்ணணும், எந்த இடத்துல தப்பு இருக்குது, எங்கே எனக்கு பிரச்சனைன்னு நானே செக் பண்ணணும் சார். நான் வேணா ஹெல்ப் பண்ணுவா வடிவா உனக்கு? இந்த மாதிரி கஷ்டப்படுறதுக்கு காரணமே நீங்கள் தான், இதில் ஹெல்ப் வேறையா? இல்லை சார், நானே பார்த்துக்கிறேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை. நல்ல வேலை, இன்டர்ன்ஷிப்க்கு உங்கள் வீட்டில் ஓகே சொன்னாங்க. ஆமாம் லேக்கா, என் மனசுமே ரொம்ப அஃபெக்ட் ஆகிருக்கு. இந்த ஒர்க் போனால் வச்சு அட்லீஸ்ட் கொஞ்சம் பெட்டராக இருக்கும். சரி பாப்போ. கால் ரொம்ப வலிக்குது லேக்கா, என்னால் நடக்கவே முடியல. அறிவு இருக்கா? நடு ரோட்ல இப்படிதான் குறுக்க குறுக்க ஓடிக்கிட்டு இருப்பியா? நீயா? நான் தான், பின்ன வேற யாரு? விக்ரம் சார். லேக்கா பார்த்து கூட்டு போ லேக்கா, லூசு மாதிரி போய் எங்கேயாவது இடிச்சுக்கிட்டு சாக போறா. நான் செத்தாலும் உனக்கு கவலை இல்லை, ஜாலியாக தானே இருப்பேன். ஆமாம்மா ரொம்ப ஜாலியாக இருப்பேன். தயவு செஞ்சு சீக்கிரம் சீக்கிரம் அடுத்த காரை பாரு. கார் இல்லை லாரி பாரு. லாரி பார்த்தோன்னு வச்சுக்கோ கரெக்டாக போய் சேர்ந்துருவேன். தயவு செஞ்சு இங்கேருந்து போறியா? எனக்கு ஆல்ரெடி கால் பயங்கரமாக வலிக்குது. ஹாஸ்பிட்டல் போகலாம் வரியா? இல்லை வேண்டாம். ஹாஸ்பிட்டல் போகிறது இருந்தால் போயிட்டு வரலாம் பிரீத்தி, இதே கால் வலியோடு நீ எப்படி இருப்ப? இல்லை வேண்டாம் லேக்கா, நம்ம தனியாக போய்க்கலாம், ஆல்ரெடி டைம் வேறு ஆகுது, நம்ம ஈவினிங்காக போய்க்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. லேக்கா எங்கே போகிறீங்க? நான் தான் ட்ராப் பண்ணவா? சார் நாங்கள் சொல்லாதடி, அவருக்கு நம்ம எங்கே போகணும் வரணும்னு சொல்ல வேண்டிய அவசியம் நமக்கு இல்லை, அதை கேட்குற ரைட்ஸ் அவருக்கு இல்லை. அப்படி ஓங்கி உன்னை வச்சிருவையன். கீழே விழுந்துட்டு சரி போனா போது ஹெல்ப் பண்ணலாம் கூட்டு போய் விடலான்னு பார்த்தா என்னென்னமோ பேசிக்கிட்டு இருக்க பைத்தியம். பைத்தியம் தான், நான் உனக்கு பைத்தியம் மாதிரி தானே தெரிவேன். உன்னால தானே எனக்கு இப்போ இப்படி ஆயிடுச்சு, நீ தான் காரணம். ரோட்ல போறப்போ முன்னாடி பின்னாடி வண்டி வருதா என்னன்னு பார்க்கணும், அதை விட்டு நான் போட்ட ரோடு மாதிரி நேராக போயிட்டு இருந்தா இப்படிதான் ஆகும். போதும் விக்ரம், போதும், நிறுத்திக்கோ. ஆமாலிக்கா, உங்க கூட ஒருத்தன் சுத்திக்கிட்டே இருப்பானே அவன் எங்க? யாரு சார் கேட்குறீங்க? கிரணியா? அந்த பைத்தியக்காரனை தான் கேட்குறேன். அவன் பைத்தியக்காரன் இல்லை, அவன் ரொம்ப கிளவர் தான். அவனை பைத்தியக்காரன்னு சொன்னா உனக்கு அவ்வளோ கோவம் வருது? ஐயோ, மறுபடியும் கிரணை வச்சு ரெண்டு பேர் சண்டை போடுவாங்க போலயே, ஏற்கனவே நீங்க போட்டு சண்டை பார்த்தாதா? அதனாலதான் நீயும் நானும் இப்படி பிரிஞ்சு நிற்கிறோம். அதை பத்தி எனக்கு கவலை கொஞ்சம் கூட இல்லைல்ல உனக்கு? அந்த அளவுக்கு உனக்கு அவன் முக்கியமா போயிட்டான் என்னை விட. என்ன பார்த்துக்கிட்டே இருக்க? அவன் பெரிய உலக அழகி, இந்த அம்மாவை பார்த்துக்கிட்டே இருக்காங்க. சீக்கோடு
ஆமாம் உன் ஃப்ரெண்டு ரியா வரலையா? உன் கூடயே வாழை பிடிச்சிட்டு சுற்றிட்டே இருப்பா. எங்கே காணும்? காருக்குள்ளே தானே இருக்காளா? ம் அதுதானே பார்த்தேன். காருக்குள்ளெல்லாம் யாரும் இல்லை, நான் மட்டும்தான் வந்தேன். எனக்கு இப்போ தான் ஒரு டவுட்டாக இருக்குது. நான் வரேன்னு தெரிஞ்சுக்கிட்டே அப்போ நீ என் மேலே காரம் வச்சு மோதத்துக்கு ட்ரை பண்ணியிருக்கியா விக்ரம்? நான் தான் உங்க 2 பேருக்கு இடைஞ்சலா இருக்கேன், இந்த மாதிரி பண்ணுறியா? ஐயோ லூஸு, இவ என்ன லூஸு மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்கா? பிரீத்தி, ஏன் விக்ரம் சார் கிட்ட போய் அப்படி பேசுகிற? அவர் ஏன் ஒன்றை கொலை பண்ண போகிறாரு? உனக்கு ஒன்றும் தெரியாது இல்லைக்கா, நீ சைடுட்டாரு. எனக்கா ஒன்றும் தெரில, உனக்கு தான் ஒன்றும் தெரில. நல்லா குதிரவாளை மட்டும் போட்டுக்கிட்டு நிற்கிறா பாரு வைத்தியக்காரி. என்ன நீ அந்த அளவுக்கு சீப்பாக நினைக்கிறியா? உன்னை கொலை பண்ணுறதுக்கு நான் கார் எடுத்துகிட்டு வந்து உன் மேலே ஏற்றுவேனா? ஆ தெரியலையே விக்ரம், நீ அந்த எக்ஸ்ட்ரீமுக்கும் போவேன்றது இன்றைக்கி தான் தெரியுது. இதுவும் உண்மையாக போய் எனக்கு தெரில, என் மனசில் அப்படி தான் தோணுது. உன் மனசில் தோன்றதுக்குலாம் நான் பதில் சொல்லணும்னு அவசியம் இல்லடி. திமிரு பிடிச்சவன். நீ என் லைஃப்பில் இருக்கிற வரைக்கும் தான் எனக்கு பிரச்சனை. இப்போ தான் நீ பாட்டு போயிட்டல, நான் நிம்மதியாக என் பேச்சுலர் லைஃப்பை என்ஜாய் பண்ணுறேன். உன் ஃப்ரெண்டோட நிம்மதியாக என்ஜாய் பண்ணுறல? ஆமாம், பயங்கரமாக என்ஜாய் பண்ணுறேன். அதுவும் ரியா கூட பயங்கரமாக என்ஜாய் பண்ணுறேன். ரொம்ப தேங்க்ஸ். நீ என் வாழ்க்கையை விட்டு போனதே எனக்கு ரொம்ப ஜாலியாக இருக்குது. இப்போ தான் ரியாவும் நானும் கொஞ்சம் என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஏய், என்ன சேஞ்ச் சொல்கிறேன்? நானும் அவளும் இப்போ தான் பேசி பழகி இருக்கோம். இன்னும் கொஞ்சம் நாளில் கல்யாணம் பண்ணிக்கிட்டு அப்படியே குழந்தைய பெற்றுக்கிட்டு அப்படியே ஊரெல்லாம் சுற்றி பார்த்துக்கிட்டு ஜாலியாக இருக்க போகுது. இப்படி சொல்ல உனக்கு அசிங்கமா இல்லை விக்ரம்? இதில் என்ன அசிங்கம் இருக்கு? ஆ, என் லட்டு இப்போ என் கூடவே டைம் ஸ்பெண்ட் பண்ணுறா, என் கூடவே இருக்கா, ஆஃபீஸும் பார்த்துக்கிறா, வீட்லேயும் என்னை பார்த்துப்பா கல்யாணம் ஆன பிறகு. இதுக்கு மேலே ஒரு ஹஸ்பண்டுக்கு என்ன வேணும்னு சொல்லு பிரீத்தி. கரெக்டு தானே? இதுக்கு மேலே என்ன வேணும்? அதான் எல்லாமே முடிஞ்சிருச்சுல. ஆ, மூடிக்கிட்டு இருந்திருக்கணும். வலிய வாய் கொடுத்து இப்படி பேசிக்கிட்டே இருந்தால் இப்படி தான் போட்டு ஒரு மாதிரி கலாயின்னு கலாய்ச்சி விட்டுக்கிட்டு இருக்காரு. இவன் மூஞ்ச பாரு. நிறுத்திக்கோ விக்ரம், இதுக்கு மேலே பேசாத. உனக்கு ஒர்க் இல்லை, போ. ஒர்க்லாம் இருக்க தான் செய்யும், ஆனால் என் டார்லிங் பார்த்துப்பா. எனக்கு என்ன உன்ன மாதிரி வெத்து வேட்டை பண்ணுறாடி இல்லையே. நல்லா சூப்பரான ஒரு கேர்ள் ஃப்ரெண்டு. அவளே நான் இல்லைனா கூட எல்லாத்தையும் மேனேஜ் பண்ணுவான். உனக்கு தான் பாவம், ஒரு ரோடு கூட ஒழுங்காக கிராஸ் பண்ண தெரில. விக்ரம் போதும், இதுதான் உனக்கு லிமிட், இதுக்கு மேலே பேசாத. இன்னைக்கு தான் எனக்கு உன் கூட பேசிக்கிட்டே இருக்கணும்னு தோணிக்கிட்டே இருக்கு பிரீத்தி. நம்ம பேசுவோமா? நிறைய பேசணும் பிரீத்தி. எனக்கு உன் கூட பேசணும்னு இஷ்டம் இல்லை. ஏய், கொஞ்சம் கொஞ்சம் நான் சொல்கிறது கேட்டுட்டு போ பிரீத்தி. பிரீத்திமா கேளு. என்ன விக்ரம் சார் மாடுலேஷன்ல பயங்கரமா இருக்கு. இந்த அம்மா மூஞ்சி கோணையா இருக்கு. அதுவும் ஒரு ட்ரெஸ்ஸிங் சென்ஸ்னா அவள் தான் செம்மையா இருக்கும். அவள் ட்ரெஸ்ஸிங் சென்ஸ் செம்மையா இருக்குமா? கேவலமா இருக்கும், கன்றாவியா இருக்கும். விக்ரம் நீ கிளம்ப. ஃபேஸ் அப்படி வைக்காத, பயமா இருக்கு. இந்த ஃபேஸ் தானே லட்டு லட்டுன்னு கூப்பிட்டு இருந்த. சே, இப்போதான் எனக்கு எல்லாமே தெளிவாக இருக்கு. இதுக்கு முன்னாடி வரைக்கும் என்னன்னு தெரியல, ஒரு மாதிரி கன்ஃபியூஸ் ஸ்டேட்லேயே இருந்தனால எனக்கு மூஞ்செல்லாம் லட்டு மாதிரி இருந்திருக்கு. இப்போ தெரிஞ்சிட்டல, உன்னை இனிமேல் லட்டுனே கூப்பிட மாட்டேன், கவலைப்படாத. சரிதான் போடா, நீ லட்டுன்னு கூப்பிட்டு வந்தா இங்கே ஏங்கிட்டு உட்காந்துட்டு இருக்காங்க. அடிப்பாவி, என்னமோ நடிக்கிறா பாரு. அவர் லட்டுன்னு கூடும் போதெல்லாம் அப்படியே மூஞ்சில லைட்டு பிரகாசமா எரியும். இப்போ என்னன்னா எப்படி சொல்றா? இதே மாதிரி ஃபேஸ் கட்டு வச்சுக்கோ. உனக்கு இந்த ஃபேஸ் எக்ஸ்பிரஷன் செம்மையா இருக்கு, செம்மையா சூட் ஆகுது. ஓகே, பாத்தியா? இப்போ தானே சொன்னா, அதுக்குள்ள எக்ஸ்பிரஷனை மாத்திட்டா. இப்போ பாரு, மூஞ்சி நல்லாவே இல்லை. ஓமா, நீங்க ஒண்ணுமே உருப்படியே ஃபாலோ பண்ண மாட்டீங்கம்மா. அதாம்மா உங்ககிட்ட இருக்க பிரச்சனையே. விக்ரம் ஸ்டாப் இட் ப்ளீஸ். நான் என்ன தரேன் ஸ்டாப்புன்ற? நான் எதுவுமே தரலையே. சரி ஓகே விடு. ரொம்ப பேசிகிட்டே இருந்தால் உனக்கும் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குன்னு தெரியுது மூஞ்சிலேயே. சரி, நான் போயிட்டு என்னுடைய டார்லிங்கை பார்க்குறேன். ஆஃபீஸில் அவள் எனக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருப்பான். மதியம் லஞ்சு நாங்கள் ஒன்றா தான் சாப்பிட போகிறோம். சரி, போயிட்டு வரேன், பாய். பயங்கரமா கலாய்ச்சி விட்டு போயிட்டாரு. திரும்பி இந்த அம்மாவை பார்ப்போம். பிரீத்தி போமா? பாத்தியா லேக்கா அவனை எப்படிலாம் பேசிட்டு போறான்? நான் அவனுக்கு ஒரு ஆளாவே தெரியல. ஏன்டி எதுக்காக என்ன இப்படி பார்த்துட்டே இருக்க? நான் ஒரு விஷயம் சொல்றேன் பிரீத்தி, நீ விக்ரம் சாரை தப்பா புரிஞ்சுக்கிற. அதான் உன் லைஃப்ல நீ பண்ற பெரிய தப்பா இருக்க போகுது. உனக்கு தெரியல லேக்கா, அவன் எவ்வளவு க்ளோஸா இருக்கான் தெரியுமா ரியா கிட்ட? அன்னைக்கு லட்டுன்னு கூப்பிடும்போது பக்கத்துல வந்து அவ்வளவு உரிமையா நிக்கிறா. இப்ப கூட பாரு, டார்லிங்கா, லட்டுவா, பொண்டாட்டி, அது வருங்கால பொண்டாட்டியா, கேர்ள் ஃப்ரெண்டா, எவ்வளவு சொல்றான் பாத்தியா? ஏய், அதெல்லாம் அவர் மனசுல இருந்து வரல, உன்னை கோவப்படுத்தணுன்றதுக்காக சொல்றாரு. அது கூட உன்னால புரிஞ்சுக்க முடியலையா பிரீத்தி?
எங்கள் அப்பா மட்டும் தான் எனக்காக சப்போர்ட் பண்ணி நிற்கிறாரு. மற்றபடி என் அம்மாலேருந்து நீ வரைக்கும் அவனுக்கு தான் சப்போர்ட் பண்ணுறீங்க. அதான் ஏன்னு எனக்கு புரியல. ஏன்னா அவர் பக்கம் நியாயம் இருக்குது, அதனால எல்லாரும் அவருக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க. உனக்கு புரியல, உனக்கு புரியல பிரீத்தி. ஒழுங்காக கண்ணு திறந்து வச்சு பாரு. நீ கூட அவனுக்கு தான் சப்போர்ட் பண்ணுற. இப்போ நமக்கு டைம் ஆயிடுச்சு, முதல்ல நம்ம போவோம். அதான் நல்லது. நீ எங்கே திருந்து போகிற? சரி வா போவோம். இன்னைக்கு எல்லாம் ஹோட்டல் சாப்பாடா சாப்பிட வேண்டியதான். 4 முடி பள்ளி தின்னுட்டு சாக போயிட்டு இப்போதான் உயிரோட வந்திருக்கீங்க. அதனால கஞ்சி அந்த மாதிரி ஏதோ குடிங்க சரியா? ஏய் சின்ன பொண்ணே, என் உடம்புல நல்லா தேக்கு மரம் மாதிரி இருக்கும். என்ன சாப்பிடல ஜீரணமாக்கிட்டே இருக்கும். தேக்கு மரம்லாம் ஜீரணமாயிடும், ஆனா என்ன பள்ளி மட்டும் ஜீரணமாகாது. சரி 4 முடி கோச்சுக்காதீங்க, ஆர்டர் பண்ணுங்க. வெயிட் தான், பள்ளி குழம்பு சாப்பிட்டு நல்லா கொஞ்சம் வெயிட் ஏறி தான் போயிடுச்சு 4 முடி. சின்ன பொண்ணே, வெயிட்டர் கூப்பிட்ட. இல்லக்க, எனக்கு வெயிட்டா வெயிட்டா அப்படிதான் கேட்டுச்சு. பெரிய ஹோட்டல் வந்திருக்கோம் லட்சணா பண்ண. அப்ப இங்கிலீஷ் வந்து நான் பேசணும். என்ன 4 முடி இப்போ என்ன பேசுறீங்க? தமிழ் ஏதோ இங்கிலீஷ்ல பேசுற மாதிரி இருக்கு. இடத்துக்கு இந்த மாதிரி நடந்துக்கணும் சின்ன பொண்ணே. பெரிய ஹோட்டல் வந்து இங்கிலீஷ்ல தான் பேசணும். அப்பதான் அவங்க நம்மள மதிப்பாங்க. புரியுதா? புரியுது 4 முடி, ஆர்டர் பண்ணுங்க. உனக்கு ஒண்ணு தெரியாது சிலிண்டர். வெயிட்டர். எஸ் மேம். வெயிட்டர், ஒரு கஞ்சி எடுத்துட்டு வாங்க. कंजू नहीं नहीं हिंदी बोलो हिंदी बोलो. நீ சிறுபடி நம்ம சாப்பிடுறதுக்கு தான வந்திருக்கோம். இவர் என்னமா பேலங்கிறாரு. அக்கா அது பேல இல்ல, போலோ 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 போலோனா ஹிந்தியில சொல்லுன்னு அர்த்தம். நான் கூட பயந்து போயிட்டேன் சிறுபடி. கஞ்சி கஞ்சி தெரியாதா? கஞ்சி எடுத்துட்டு வாங்க. हिंदी बोलो हिंदी बोलो. அட தமிழ்நாட்டுல தானே வளச்சேரே, கஞ்சி தெரியாதா உனக்கு? கோவப்படாதீங்க 4 முடி. பின்ன என்ன சிறுபடி, தமிழ்நாட்டுல கடையை வச்சுட்டு ஹிந்திக்காரனை வச்சிருந்தா நாங்க என்ன பண்றது? தமிழ்நாட்டுக்காரன் தான் வந்து சாப்பிடுறேன், அப்ப தமிழ் தெரிஞ்சவன் தானே வைக்கணும். பாச்சிட்டு போட இந்த ஹோட்டலே தேவையில்லை, வேற ஹோட்டல் போலாம். 4 முடி தமிழ்நாட்டுல எந்த ஹோட்டல்ல போனாலும் தமிழ்காரன் இருக்க மாட்டான், பூரா ஹிந்திக்காரன் தான் இருப்பான். ஹிந்தி மொழி திணிக்காதானே போராடினா இவங்க ஹிந்திக்காரனை பூரா தமிழ்நாட்டை திணிச்சு வச்சிருக்கீங்க. பெரிய விஷயம் பேசக்கூடாது 4 முடி, செருப்படுத்து செவட்லயே பேத்துருவாங்க. வேற என்னதான் இருக்கு? वैरायटी राइस अवेलेबल मैडम. இந்த மீல்ஸ்லாம் இல்லையா? नहीं नहीं. ஏன் சின்ன பொண்ணு, இதுக்கு வீட்டுக்கே போய் நம்ம சாப்பிட்டுருக்கலாம் போலயே. இவன் என்ன வெறும் வெரைட்டி ரைஸ் மட்டும் தான் இருக்குன்னு சொல்றான். ஏன் நீங்க என்ன பள்ளி பிரியாணி எதிர்பார்த்து வந்தீங்களோ? बल्ली बिरयानी नहीं नहीं मैम. அவருக்கு கூட புரியுது. இவ்வளவு நேரம் ஹிந்தியில போல போல பெல பெலோன்னுட்டு இருந்தான். இது மட்டும் உனக்கு புரியுதா? சரிம்மா, ஆளுக்கு ஒரு புளிச்சோறு தின்னுட்டு போவான். ஏய் டுண்டன், புளிச்சோறு சாப்பிடறதுக்கு இவ்வளவு தூரம் வந்த? மூஞ்சி பள்ளி குத்தி போடுவேன். அவர் அதானே இருக்குன்னு சொல்றாரு 4 முடி, வேற என்ன பண்றது? பிரியாணி பிரியாணி. नहीं नहीं वैरायटी राइस. होटल सिलेंडर नहीं, वैरायटी राइस. இன்னும் சின்ன புடி சொல்றாரு இவரு. அக்கா அது சிலிண்டர் இல்லல்ல, இப்பதான் சிலிண்டருக்கு தட்டுப்பாடு வந்துருச்சுல, அதனாலதான் வெரைட்டி ரைஸ் போட்டுறாங்க போல. ஓ, சமைக்கிறதுக்கு சிலிண்டர் வேணும்ல? ஆமா திருடி திங்கிறதுக்கு சிலிண்டர் வேண்டாம், சமைக்கிறதுக்கு வேணும். அவரு கூட புரிஞ்சு சிரிக்கிறாரு. வெரைட்டி ரைஸ் எடுத்துட்டு வாங்க, 4 புளிச்சோறு. ओके मैडम. டுண்டன், வீட்லயே சாப்பிட்டுருக்கலாம் நீங்க. கேஸ் வாங்குறது பெரிய பாடா இருக்கு. இதுல உனக்கு விதவிதமா போடுவாங்களா? எல்லா ஹோட்டல்லையும் தயிர் சோறு புளிச்சோறு தான் போ. பள்ளி சாப்பிட்டு போட்டு வாயில நெம்மைங்குது. அதனால நல்ல எனக்கு ஒரு புடி பிடிக்கலன்னு பார்த்தா நான் சாப்பிடணும்னு நினைக்கும் போது தான் பாம்பு போடுறதுல இருந்து கேஸ் நிறுத்துறதுல இருந்து எல்லாம் பண்ணுவாங்க. மக்களே, இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, அப்புறம் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. நம்ம காதலிக்கு நேரமில்லை எபிசோட் இனிமே டியூஸ்டே, வெட்னஸ்டே அண்ட் தேர்ஸ்டே போடலான்னு இருக்கோம். அண்ட் ஃப்ரைடே வந்து காமெடி ரிலேட்டடாக மட்டும் வீடியோஸ் போடலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருக்கோம். இந்த வீக் எப்படி போகுதுன்னு பார்த்துட்டு நெக்ஸ்ட் வீக் வந்து ப்ரொசீட் பண்ணலாம் அப்படின்னு இருக்கோம். நேற்று கமெண்ட் பண்ண எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப பெரிய நன்றி. அண்ட் லைக்கும் பண்ணியிருக்கீங்க, அண்ட் நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருக்கீங்க, சப்ஸ்கிரைபும் பண்ணியிருக்கீங்க. எல்லாருக்குமே ரொம்ப 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 நன்றி. Love you guys.